நல்ல சூப்பரான அன்னாசி கறி வந்து ரெடி ஆகிட்டுது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து கூடுதலாக வந்து சமையலில் இப்போ பெரிய நிகழ்வுகள் எல்லாம் சமைக்கக்கூடிய கறி வந்து அதாவது வந்து அன்னாசிக்காய் கறி தான் வந்து வைக்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து அன்னாசிக்காய் சம்பல் செய்து சாப்பிடுக்கலாம், சும்மாவே வெட்டி சாப்பிடலாம், சம்பளம் வந்து செய்து கொள்வது. இன்றைக்கு கறி தான் நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். அதுவும் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு அன்னாசிக்காய் கறி தான். அதுவும் ஈஸியான முறையில் தான் இதை வச்சு கொள்ள போகிறோம். இது பெரிய கஷ்டமான வேலையே இல்லை அன்னாசிக்காய் கறி வைக்கிறது. சின்னாக்குலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவினா. இப்போ இந்த நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் வேணா. இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய முதல் சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன உறவுகள் பொறுக்க கொண்டு வந்தேன். பார்த்தா ஈச்சஞ்செடியில் பாருங்க இவ்வளோ ஈச்சங்காய் காய்ச்சிருக்கு. சின்ன சின்ன காய் இப்போ தான் பிஞ்சு காயாக இருக்குது. ஈச்சம்பழம் சாப்பிட்ட அனுபவம் உள்ளாக்களும் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஈச்சம்பழம் காய்க்கிற காலம். நான் நேற்று 2-3 இடத்துல கண்டுறேன், நிறைய காய்ச்சி இருக்குது. மற்ற ஈச்சம்பழம் குத்தும் கவனமாக இருக்கணும். இல்லை இந்த முள் இருக்குதானே, இந்த முள் குத்தினா இந்த காய் வேறு மட்டும் சொல்லிவினா அது வந்து உண்மையாண்டு தெரியாது. அது தெரிஞ்சாக்களும் சொல்லிக்கொள்ளுங்க. இந்த பிஞ்சு வந்து என்ன செய்ய மாட்டோம், கொஞ்சம் அந்த ஒரு கயற தன்மை இருக்கு. அது சில பேருக்கு அது விருப்பமாக இருக்கும். துவரங்காய் அந்த அதுகள் வந்து கயற மாதிரி இருக்கிறது. அந்த உள்ளுக்கு வந்து அந்த விதை வந்து அந்த சப்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பிஞ்சண்டா பழம் நல்லா இருக்கும், பழம் நல்லா இருக்கும். உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு பிஞ்சு அந்த ஒரு சாதுவான ஒரு கயறு தன்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டை கொடி இருக்குதானே, பிரண்டை வந்து எப்படி இருக்கு அந்த கொடி. இது வந்து நிறைய மருத்துவத்துக்கு தேவையானது பிரண்டை. அப்படியே போகுது. ஆனால் சரியான அந்த சூற முள்ளு இருக்குது, சூறை. இப்போ சூறப்பழம் தான், நான் இதில் வந்து சூறப்பழம் இல்லை. அப்படியே கொடி அப்படியே ஃபுல்லாகவே மேலே படர்ந்து போயிருக்குது. ஆனால் பிரண்டை சமைக்க எப்போவுமே வந்து நாங்கள் குருத்திலேயே தான் சமைக்க வேணும். இந்த இதெல்லாம் வந்து முத்தல் இதுகள் வந்து சமைக்கக்கூடாது. இது சமைச்சா வந்து சாப்பிட்டு கொள்ளாத அவ்வளவு அந்த ஒரு அரிக்கிற தன்மை இருக்கிறது. அதில் இந்த பிஞ்சு தண்டா எடுக்கணும், மேலே ஃபுல்லாகவே பிஞ்சு தண்டுக்கிறாங்க. இப்படியே 2 தடவை புரிஞ்சு கொண்டு சமைக்க தொடங்குவோமே. என்ன இதில் சமைக்க இதுலேயே உறவுகள்லாம் எடுத்துக்கொள்ளலாம், சின்ன சின்ன உறவுகள் எடுத்துக்கொள்ளலாம், சின்ன சமையலுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இங்கே மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சி போட்டு வீட்டுக்கு போயினோம் வேணா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோ ஆயிலும் பார்க்க கொஞ்சம் கூடுதலான பழமே. இது பழம் இல்லை, காய். எப்போவுமே அன்னாசிக்காய் கறி வைக்க தொடங்க வந்து இந்த அன்னாசி பழமாக வாங்கக்கூடாது. நாங்கள் ஒரு 3/4 பருவ காயாக வாங்க வேணும். ஆக பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நல்லா பழுத்த பழமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 3/4 பருவத்தில் இருந்தால் சரி எங்களுக்கு. ஆனால் இது வந்து கிட்டடியில் முறிச்ச பழம் ஒரு 2 ஒரு நாள் அப்படித்தான் பெற மாட்டேன் நான் நினைக்கிறேன். அந்த இதுகள் எல்லாம் வாடாமலுக்கு இருக்குது அடித்தாண்டுகள். இதை நாங்கள் முறிச்செடுப்போம். எப்படி இருக்கு இப்போ வந்து இந்த நாங்கள் முடியை வந்து அப்படியே உடைச்செடுப்போம். இதில் சாதுவான அந்த ஒரு கருக்கு தன்மை இருக்கு. வெறுமான அந்த காய்க்கிற தன்மை வந்து குறைவு. ஏன்னா நாங்கள் நட்டெல்லாம் பார்த்து நாங்கள் காய்க்கல. ஆனால் தலைச்செல்லாம் வந்தது, காய் வந்து இல்லை. ஆனால் அந்த கருக்குகள் பாருங்க, இந்த சரியான கருக்காக இருக்கும். அது இப்படி இருக்கட்டும் மங்களுக்கு. ஆனால் ஒரு நல்ல ஒரு பூஞ்செடி மாதிரி இருக்குது. ஏன்னா அன்னாசிக்காய் வெட்ட போகிறோன்னா இல்லாமல் வந்து நிற்கணும். இது காய் கறி வைக்க போகிறோம் நம்ம. தரலாமா? இப்போ வந்து நாங்கள் வெட்டி எடுப்போம் முதல். ஆனால் அன்னாசிக்காய் வெட்டேக்கே எனக்கு வந்து ஒரு கவலை மாதிரி இருக்கிறதே சொல்லுங்க. நிறைய கழிவு போயிருமோன்னு ஒரு பயம். ஆனால் அந்த முள் இருந்தாலும் கடிக்கும். பெரும்பாலும் அந்த முள்ளொண்டும் இல்லாமலுக்கு நான் வெட்டிட்டேன்.
நிறையவே கொஞ்சம் கழிச்சு தான் வெட்டினேன். ஏன்னா இந்த முள் இருந்தால் கொஞ்சம் இந்த கடிக்கிற தன்மை இருக்குங்க. அதனால் வந்து அதெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். இப்போ வந்து கழுவி எடுத்த அன்னாசிக்காயை நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். அப்படி இருக்கேன் என்ன இப்போ வந்து துண்டு துண்டுகளாக வெட்டி எடுப்பேன். இது வந்து ஆக மொத்தமாக தேவையில்லை எங்களுக்கு, காய் தானே. இப்போ ஒரு அளவான துண்டுகளாக வெட்டினா சரி. கறிக்கு தேவையான அளவில் நாங்கள் அன்னாசிக்காய் துண்டுகளை அப்படியே வெட்டி எடுத்துட்டோம். சின்னாக்களும் நின்றவே அவைகளுக்கும் ஆளுக்கு ஒரு துண்டு வெட்டி கொடுத்தாச்சு. நல்ல இனிப்பாக இருக்குது. அது என்னென்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் காய்ப்பேர் வந்தானே. அதோட வந்து நாங்கள் இப்போ வந்து கறிக்கு தேவையான வெங்காயம், அதோட பச்சை மிளகாய், தக்காளி பழம் 2 எடுத்துருக்குறோம். பச்சை மிளகாயம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம். கருவேப்பமில்லை அதோட வந்து 2 ரம்பையும் போட போகிறோம். எல்லாத்தையும் கழுவி போட்டு வெட்டி எடுப்பேன். இப்போ வந்து வெங்காயத்தை வெட்டி எடுப்பேன் நாங்கள். இல்லை சிதறி பறக்குதுங்க. கட்டிங் போர்டில் வெட்ட வலிக்கிட்டா அப்படித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறது தான் என்ன. எனக்கு ஏதோ கையில் வச்சு வெட்டுறது சுகம் மாதிரி தான். ஆனால் அன்னாசிக்காய் வெட்டுறது கட்டாயம் கட்டிங் போட்டு வேண்டிட்டு தான் நான் அப்படியே அதை எடுத்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளியையும் வெட்டி எடுப்பேன். இந்த பட்டை மர கொப்பில் பாருங்க மைனா ஒன்று இருக்குது. அங்காலையும் ஒன்று இருக்குது. அங்கால இருக்கிற தெரியல. இந்த பக்கத்தில் அங்கே தூரத்தில் மற்ற பக்கம் கறிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாமே வெட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அடுப்பு மூட்டுவோம்.
அடுப்பெரிய தொடங்கிட்டுது. இந்த மண் சட்டிக்கெலாம் இன்றைக்கு வந்து அன்னாசிக்காய் நாங்கள் கறி வைக்க அப்புறம் சட்டி சூடாகட்டுக்கு. சட்டி வந்து அப்படியே சூடாகிட்டுது. நாங்கள் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்வோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. நாங்கள் ஒரு துண்டு கருவேப்பட்டையும் அதோட வந்து 3 ஏலக்காயும் ஒரு வந்து அந்த பிரியாணியில் எடுத்துருக்குறோம். அதில் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கடுகும் எடுத்துருக்குறோம். அதை போட்டுக்கொள்வோம். இந்த ஏலக்காயெல்லாம் அப்படியே வாசத்துக்காக தான் போட்டுருந்தாங்க. இதோட என்ன சேர்ப்புறோம்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டுங்க எங்களுக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழம் கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்துக்கொள்வோம். தக்காளி பழம் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டுக்கும் எங்களுக்கு. தக்காளி பழம் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற அன்னாசிக்காய் துண்டுகளை போட்டுக்கொள்வோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட வேணும். அன்னாசிக்காயும் இதோட சேர்ந்து வதங்க வேணும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்படியே பிரட்டி விடுவோம். இந்த தக்காளி பழத்தில் ஈரழிப்பு இருக்குதானே, அதுவும் அப்படியே இந்த எண்ணெயிலையும் சேர்ந்து எங்களுக்கு நல்லா வதங்கிட்டுது. இப்போ என்ன செய்வோம்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கலந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்துட்டு விட்டால் சரி. இந்த உப்பு எல்லாம் அப்படியே சேர்ந்து விரட்டுங்க எங்களுக்கு. உண்மையிலுமே இப்போ இப்படியே கூட சாப்பிடலாம். அப்படி இருக்கும். அந்த பொதுவாக அந்த அன்னாசிக்காயில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது தானே, அதோட வந்து எங்களுக்கு உப்பும் செய்கிறேன், இந்த தக்காளி பழத்தின் சுவையெல்லாம் செய்கிறேன், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பழமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் கரைஞ்சிரும் எங்களுக்கு. இப்போ பழத்தில் செய்ய வந்து கரைஞ்சிரும். இனிப்புத்தன்மை கொஞ்சம் எங்களுக்கு முன்னுக்காக இருக்கும். அதை விட இப்போ வந்து மூடி விடுவோம். உப்பெல்லாம் போட்டது நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். உண்மையாக நல்ல ஒரு வாசமாக இருக்குன்னு. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா தேவையான அளவு நாங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு வந்து கட்டர்த்தூள் இல்லாட்டிக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து கட்டர்த்தூள் ஒரு 2 கரண்டி சேர்க்கிறேன். இந்த புளிப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து உரைப்பும் எங்களுக்கு அளவாக இருந்தால் தான் இன்னும் நல்லா இருக்கும். 1 கரண்டி அளவு தனி மிளகாத்தூளும் சேர்க்கிறேன். ஒரு சின்ன கரண்டி எடுத்தபடியே நான் இந்த இதில் 2 கரண்டி சேர்த்துருக்குறேன். இதை வந்து கலந்து விடுவோம். இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். இனி வந்து அடுப்பாக எரியக்கூடாங்க, தணலில் இருந்தாலே சரியாக இருக்குது. இப்போ தக்காளி பழம் போடாமல் நீங்கள் இந்த பருவத்தில் வந்து என்ன செய்யலாமன்னா சோஸ் கூட கொஞ்சம் விட்டு கொள்ளலாம். நாங்கள் வந்து தக்காளி பழம் போட்டிருக்கிறோம் தானே, அதனால் வந்து சோஸ் சேர்க்கையில் இப்படி ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு இந்த தூள் வகைகள் இல்லாமல் இப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். ஆனால் அந்த சோஸ் விடையில் சோஸ் விட்ட மாதிரி ஒரு இதாக இருக்குது பாருங்களேன். என்னென்ன எப்படி இருக்குன்னு வேறு. இப்போ வந்து கொஞ்சமும் நாங்கள் தேங்காய் பால் ஒன்றும் சேர்க்கையில், ஆனால் அடி பிடிக்கவும் இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே துண்டு துண்டாக இருக்குது.
நல்ல சூப்பரான அன்னாசி கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இறக்குவோம் நாங்கள் என்ன இறக்கிட்டு சாப்பிடுவோம் நாங்கள். கறியை வந்து அப்படியே நாங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னென்ன இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சமையல் செய்திருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி சோறு, அதோட வந்து பீட்ரூட் பால் கறி, சீரகப்பழம். இது பாருங்க, இந்த சீரகம் உள்ளுக்கு இருக்குது பாருங்க. அதில் அப்பளம் மிளகா. இஞ்சால வந்து போஞ்சி அப்படியே பிரட்டல் செய்திருக்கிறேன். கேரட் சம்பல் செய்திருக்கு. அங்கால கத்தரிக்காயும் சோயா மீட்டும் அதுவும் ஒரு பிரட்டல் தான் செய்திருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இவ்வளோ மிரக்கறின்ற சுவையை மிஞ்சிற அளவில் எங்களுக்கு வந்து அன்னாசிக்காய் கறி அப்படி இருக்கேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். அன்னாசி பழ கறி சாப்பிட்றதுக்கு ஆவலாக இருக்கிறோம். அன்னாசிக்காய் கறி இந்த அன்னாசி காயன்னு சொல்ல வேறாது எங்களுக்கு. அன்னாசி பழம் சொல்லி சொல்லி பழகி போச்சு. நல்லா தான் இருக்கேண்ணா. இது தனியாகவே காணும் போலோட. இதில் இருக்கிற அந்த புளிப்பு, உரைப்பு, உப்பு எல்லாமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலுமே. சுடுவது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஓரளவுக்கு நல்ல முத்தல் காயை என்னத்துக்காக எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு இனிப்பு தன்மையும் இருக்குது எங்களுக்கு. அந்த இனிப்பும் பெறணும், வந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் தக்காளி பழத்தை போடாமலுக்கு கொஞ்சம் சோஸை கூட விட்டுக்கொள்ளலாம். அதை எப்போ விட வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் பிறகு தான் சோஸ் கொஞ்சம் சேர்த்து அப்படியே பிராட்டி போட்டு நாங்கள் இறக்க வேணும். உண்மையிலுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா தனியாக அன்னாசிக்காய் கறியும் ஃபுல்லாகவே சாப்பிட்டேரா. அவையே தனியாக சாப்பிட்டீங்களா? சரிடா காணுங்க. இனி வீட்டை போய் சாப்பிடுவோம். ஏன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அன்னாசிக்காய் கறி சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல சுவையாகவும் இருக்குது. அதோட வெள்ளிக்கிழமை தானே இன்றைக்கு. அதோட மற்ற கறியெல்லாம் உண்மையிலுமே நல்லா இருக்குது. போஞ்சி பிரட்டால் கத்தரிக்காயும் சோயா மீட்டு நீங்கள் அப்படியே பிரட்டலாக வச்சு பாருங்க, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதுவும் எல்லாம் சேர்த்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு சாப்பாடு, உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.